திராவிட முன்னேற்ற கழகம் அவரை எவ்வளோ பயமுறுத்தி இருக்குதுன்னு தெரியும். ஒரு சர்வாதிகாரியா திகழ்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசாமி ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சியை பார்த்து இந்த நடுங்குறாருன்னா எந்த அளவுக்கு அவரை ஸ்டாலின் பயமுறுத்திருக்காரு. ஒரு பேயா வந்துட்டார்னு நினைக்கிறேன். அவர் தூக்கத்தில் கூட அவர் ஸ்டாலின் கத்திக்கிட்டு இருப்பார் நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு பயந்து கிடக்குறாரு. பாவமாக இருக்கு. தைரியமாக இருங்க அமித்ஷா. தோத்தா என்ன ஜெயிலில் போடுவாங்க, கொஞ்சம் சித்திரவதை போடுவாங்க. அதுக்காக பயப்படலாமா? அது நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. பதட்டத்தில் இருக்கிறீங்க, பதறீங்க. இது மாதிரி சொன்னதன் மூலமா இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை 49 திமுக ஆரம்பிச்சதுங்க. அன்னைக்கே அழைத்து ஒழிப்பேன்னு ஆரம்பிச்சார். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அதில் 50, இதில் ஒரு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷமா திமுக ஒழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்ன வரலாம் போயிட்டான். வைரமுத்து பாட்டு தான். தங்க போஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ளேங்கிற திமுகவை தாக்கி பேசின எல்லாம் அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. ராஜாஜி பேசலையா? காமராஜர் பேசலையா? யார் பேசல? நேரு பேசலையா? இந்திரா காந்தி பேசலையா? யார் பேசல?